வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் என்ன பார்க்க ஒரு மூவி ரிவ்யூ வந்து வித் லவ் 2026 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போட்டுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் மெயினான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கேரக்டர், சத்யா, மோனிஷா. சத்யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஊரில் இருந்த ஒரு பையன். அங்கே ஹோட்டல் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணதுனால அந்த ஹோட்டலை விட்டுட்டு இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சத்யா வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஹி இஸ் சிங்கிள். இன்னொரு பக்கம் மோனிஷா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், குட் ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமாக இருக்கிற ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கே மீட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யாவுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. சத்யாவோட அக்கா வந்து மோனிஷாவோட ப்ரொஃபைலில் வந்து அமைச்சிருப்பாங்க, ஆனால் ஃபோட்டோ அமைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீட் பண்ணுறாங்க, ஒரு கேஃபேல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நீக்கில் வந்து ரெண்டு பேரும் பார்த்து அவங்களோட லவ் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்களே. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நம்ம சத்யாவும் மோனிஷாவும் படித்தது ஒரே ஸ்கூல்லேயே வந்து நம்ம சத்யா வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதே மாதிரி நம்ம மோனிஷா வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, பாலாஜின்ற ஒரு பையனை லவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. ஓகேங்களா. அவங்க அப்போ சின்ன வயசில் வந்து அந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் வந்து அந்த மெமரிஸ்க்கு போகிறாங்க. மோனிஷாவோட லவ் அவள் வந்து அந்த பையன்கிட்ட, பாலாஜின்ற அந்த பையன்கிட்ட சொல்ல போகிற அந்த மொமெண்ட்டில் கெடுத்து விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சத்யா தான். அவர் வந்து அங்கே சண்டை போட்டு வந்திருக்காரு. அந்த சண்டையை பார்த்துட்டு நம்ம பாலாஜி வந்து படிக்கிற பையன், அவர் பயந்து ஓட்டார். அதனால் மோனிஷாவால் அந்த விஷயத்தை கன்வே பண்ண முடியல. ஸோ இப்படி தான் வந்து இந்த கதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி பிடிச்சி போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனிஷா வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான கேர்ளு, ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் இப்படி இருக்காங்க. இன்னொரு பக்கம் சத்யா வந்து அவருமே ஒரு இண்டிபெண்டன்ட் தான். அவர் வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக், ஓகேங்களா, க்ரீன் ஃபாரஸ்ட் அவர் எதுவாக இருந்தாலும். ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன இன்செக்யூரிட்டிஸ், ஜெலஸ் எல்லாமே வந்து சத்யாவுக்கு அதிகம். நம்ம மோனிஷாவுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர். ஸோ வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி நார்மலைஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா. இப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவுக்கு ஐடியா கொடுத்தது மோனிஷா தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இப்போது ப்ரெசண்ட்டில் நம்மளோட லவ்வர்ஸை தேடி நம்ம லவ் பண்ணுறோன்றதை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்றது. இது சொன்னோடனே நம்ம சத்யாவுக்கு வந்து ஒரு முட்டத்தனமான ஐடியாவாக இருக்குது. ஆனால் சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே வேறு வழி இல்லைன்றதை தாண்டி அவருக்கு வந்து மோனிஷாவை பிடிச்சிருச்சு. ஸோ வந்து இது ஒரு மூமெண்ட்டாக யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஜேர்னியை ஆரம்பிச்சுட்டு போக வந்து மோனிஷா வந்து அந்த கான்டாக்ட், இந்த கான்டாக்ட், அது இதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கான்டாக்ட்லாம் பிடிச்சிடுறாங்க. பழைய ஸ்கூல்லாம் போய் மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் சத்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மோனிஷா மேலே இருக்கிற லவ் அதிகமாகிடுச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே மோனிஷாவுக்கும் நம்ம சத்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சத்யா போயிட்டு அவரோட எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவரோட க்ரஷ்ஷை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து மோனிஷா வந்து அவரோட க்ரஷ்ஷை பார்த்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, ஸ்கூல் லவ் திரும்ப தொடர்ந்துச்சா, அப்படி இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து படத்தில் வந்து எமோஷனல் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா வந்து சத்யா வந்து ஸ்கூல் டைமில் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவருக்கும் அவரோட ஸ்கூல் லைஃப்க்கும். ஸோ அதெல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மோனிஷாவுக்கும் சத்யாவுக்கு நடுவில் நடக்கிற அந்த காமெடி சீன்ஸையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. எல்லாமே ஓகே. ஆனால் எனக்கு இந்த படத்தோட கான்செப்ட் எனக்கு மாதிரி ரியாலிட்டியா இல்லை வந்து இது ஒரு ஃபேண்டசியா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேர் பார்க்குறாங்க, எப்படியோ கோயின்சிடென்ஸாக அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லவ்வை பிரித்து விட்டது எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லவ்வர்ஸ் கிட்ட போய் லவ்வை சொல்லணும்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு என்னவோ அப்படி தான் இருந்தது. மற்றபடி இந்த படத்தை வேணால் நான் ஒரு படமாக பார்ப்பேன், லைஃபாக பார்க்க மாட்டேன். ஓகேங்களா. ஒரு 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 ஆவரேஜான ராம்காம். அதே மாதிரி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அவர் ஒரு ஆக்டர்னு சொல்லிட்டு. இதுலேயுமே அதே தான் ப்ரூவ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி மோனிஷோட கேரக்டருமே க்யூட்டாக நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜ் படம். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி. இன்னொரு சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.